எவ்ரிவன் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு பழைய வீடியோவில் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கான வீடியோவாக தான் இருக்கும். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட கிளாரிட்டி எனக்கு எப்படி இருக்கும்னு தெரில. ஏன்னா இது என்னோட வேற ஒரு ஃபோனில் நான் எடுக்கிறேன் சும்மா டெஸ்டிங் பண்ணுறதுக்காக. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ கான்ஸ்டிபேஷன் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு டயட் தப்பாக இருந்தீங்க, சரியாக சாப்பிடல அப்படின்னா இந்த கான்ஸ்டிபேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 மீல் இடையில நீங்கள் இருக்கீங்க, அது நீங்கள் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டிபேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம தலைவன் இருக்கான் வாழைப்பழம். நீங்கள் வாழைப்பழம் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் தானாக வரும். பட் வாழைப்பழம் சாப்பிட்டும் வரல அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை யூஸ் பண்ணலாம். பொட்டுக்கடலைனா ஒற்றைக்கடலை. ஸோ நீங்கள் அதை சாப்பிட்டு பாருங்கள். அதை சாப்பிட்டும் வரல அப்படின்னா வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா தண்ணியை குடிச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போங்க. காலைல எழுந்த உடனே நல்லா நிறைய தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour நீங்கள் எவ்வளோ நேரம் நடப்பீங்களோ அதை நடங்க. சப்போஸ் அப்போவும் உங்களுக்கு வரல அப்படின்னா தயவு செஞ்சு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். டாக்டர் உங்களுக்கு வந்து டல்கோஃப்ளெக்ஸ் இல்லை வேறு ஏதாவது மாத்திரை தருவாங்க. அது போட்டிங்கன்னா 4 hourல தானாக வந்துடும். இந்த மாதிரி ப்ரொலாங்ட் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்கள் டாக்டரை போய் மீட் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஐ சே நெக்ஸ்ட் வீடியோ. பை.